ஷேர் மார்க்கெட் யாரெல்லாம் செய்யலாம் சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். ஷேர் மார்க்கெட்டு சில நேரங்களில் பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் அளவுக்கு சம்பாதிச்சு கோடீஸ்வரனாகவும் ஆக்கும். அதே நேரத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று நடுவீதியில் விற்க வைக்க விடும். புரியுதுங்களா? அதனால் அந்த யோகம் இருந்தால் தான் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நீங்கள் செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து முதல்ல பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டுக்கு எது முக்கியமான கிரகம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோதிடம் தெரிந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா புதன் தான் முக்கியம். ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கணித அறிவு, அது கணிக்கக்கூடிய அறிவு, அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் நாலேஜு, அடுத்தபடியாக எந்த நிறுவனங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஏன்னா ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விலை ஏறும், அதாவது ஷேர் மார்க்கெட் ஏறும். சில நேரம் சம்பவங்கள் சில ஷேர் மார்க்கெட்டை குறைக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட்டை பற்றிய ஒரு நாலேஜ் வேணும். இப்போ நாலேஜ்னால யார்? புதன் தான். மிதனம், கன்னி, லக்கணக்காரங்க அதிகமாக அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவாங்க. இப்போ புதன் வலுத்திருக்கணும் அப்படிங்கிற உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ புதன் வலுத்திருக்கிறது அப்படிங்கிறப்ப என்ன? சில பேருக்கு எந்த விதமான பாவல் தொடர்பு இல்லாமல் சுபக்கிரகங்களால் பார்க்கப்படுறது. குரு பார்த்தாலும் சரி, குரு பார்க்கறதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப அதிகமாக யாருக்குன்னா வளர்பிறை சந்திரனுக்கு ஆரிய ஏட்டில் புதன் இருக்கிறது, அல்லது வளர்பிறை சந்திரனுக்கு ஆரிய ஏட்டில் புதன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் தொழில் ஸ்தானத்தோடு புதன் தொடர்பு கொள்வது, தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வது. அது 2 10ஆம் இடங்களோடு உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு சுபத்தன்மையோடு இருக்கணும். சிலருக்கு புதன் 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். புதன் சுக்கிரனோட விருச்சிக லக்கணம் 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரனும், அதுக்கு அடுத்தபடியாக 11ஆம் இடத்துல குரு பகவானும் சனி இணைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஜாதகருக்கு புதன் அதாவது அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வர்றாரு. விருச்சிக லக்கணத்துக்கு பகைக்கிரகமாக இருந்தாலும் அந்த புதன் சுக்கரனோட சேர்ந்துடுறாரு. இந்த புதன் சுக்கரனோடு சேர்ந்து 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாரு. குறிப்பாக 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாரு. அப்போ ஷேர் மார்க்கெட் செய்யலாம். எப்போ செய்யலாம் அப்படிங்கிற அமைப்புகள் வரும் பொழுது இந்த குரு சனி 2 இணைஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பில் குருவால் சனி சுபத்துவம் ஆயிருக்கு. அப்போ இந்த சனியுடைய பார்வை பெரிய அளவுக்கு இங்கே கெடுக்காது. புரியுதுங்களா? ஆனால் அதே நேரத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தியை பார்க்கணும். இப்போ ஷேர் மார்க்கெட் செய்யலாம். அப்போ ஷேர் மார்க்கெட் எப்போ அடிவு கொடுத்துருக்கோம்? இதே இந்த பெண்ணுக்கு சுக்கிரதசை நடக்கிறது அஷ்டமச்சனி நடக்கிற காலகட்டத்தில் போய் ஷேர் மார்க்கெட்டை போய் அதிகமாக செஞ்சா அதான் புதன் தான் வளர்த்துருக்கேன், தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளுதேன்னு செய்ய போனாக்க அப்போ அந்த நஷ்டமாயிடும். அப்போ அதுக்குரிய உகந்த தசை சூரிய சந்திர செவ்வாய் யோக தசைகள் வரணும். அப்போ தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடணும். அப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு தொழில்ஸ்தானத்தோடு தனஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு அதிக சுபத்துவமாக இருக்கணும். வளர்பிறை சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தாலும் அந்த ஷேர் மார்க்கெட்டை செய்யலாம். அப்போ நிதானித்து யோசித்து செய்யணும்.